யானை மிதிச்சு தான் பாரதியார் இறந்தாருன்னு நிறைய பேர் இன்னைக்கு வரைக்கும் நம்பிட்டு தான் வராங்க. உண்மையிலேயே யானை மிதிச்சுதான் பாரதியார் அப்படித்தான் இறந்தாரா அப்படிங்கிற இந்த கேள்விக்கு தமிழ் ஆய்வாளர்கள் நிறைய பேர் ஏகப்பட்ட ரிசர்ச் எல்லாம் பண்ணி உண்மையான சம்பவத்தை தொடர்ந்து பதிவு பண்ணிட்டு தான் இருக்காங்க. 1920கள்ல தான் இந்த சம்பவம் நடந்திருக்கு. ஆக்சுவலா பார்த்தா பாரதியார் தொடர்ந்து தேங்காவும் வாழைப்பழமும் யானைக்கு கொடுத்துட்டு தான் இருந்திருக்காரு. அப்படி ஒரு நாள் நடந்த சம்பவம் தான் யானை வந்து தன்னுடைய தும்பிக்கையால தள்ளி விட்டுருக்கு. தள்ளி விட்ட உடனே பாரதியார் கீழே விழுந்திருக்கார். தன்னுடைய முண்டாசு கீழே விழுந்து உடனே அங்க ஒரு சின்ன பரபரப்பு. அவருடைய சிஷ்யன் அதாவது குவளை கண்ணன் குடுகுடுன்னு ஓடி வந்து அவரை உடனே தூக்கி நிறுத்தி பக்கத்துல இருக்கிற ஹாஸ்பிட்டல் ராயப்பேட்டை ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணிட்டாங்க. அந்த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணும்போது அவருக்கு உதட்டுல நிறைய காயப்பட்டு ரத்தம் வந்ததாகவும் நிறைய பரவலாக பேசப்படுகிறது. இதெல்லாம் தாண்டி 1921ல அவர் தொடர்ந்து எழுத்து பணியை செஞ்சுக்கிட்டு தான் இருந்திருக்காரு. நிறைய தமிழ் சார்ந்த விஷயங்கள் ஈடுபாடோட எப்போதும் போல பாரதியார் தன்னுடைய வேலை நிமித்தமாக பரபரப்பா இருந்திருக்காரு. அவர் உடல் ரீதியாக சரி ஆயிட்டார். இன்னும் எக்ஸாக்டா சொல்ல செப்டம்பர் மாதம் 11ஆம் தேதி நள்ளிரவு 1 மணி வாக்குல தான் பாரதியார் இறந்ததாக நம்ம எல்லாருக்கும் கிடைத்த மிக முக்கியமான தகவல். என்ன இந்த விஷயத்துல நம்ம இந்த வீடியோல பதிவு பண்றோம் அப்படின்னா, பாரதியார் யானை மிதிச்சு தான் இறந்தாருன்னு நிறைய பேருக்கு இன்னுமே தெளிவா தெரியாதனால, இன்னும் சொல்ல போனா ஆசிரியர்களே சில பேர் வந்து யானை மிதிச்சு தான் பாரதியார் இறந்தாருன்னு சில இடங்கள்ல பதிவு பண்றாங்க. சோ இந்த விஷயத்த நம்ம ஸ்பிரிச்சுவலா கனெக்ட் பண்ணி பார்த்தோம்னு வைங்களேன், யானை வந்து ஒரு சின்ன சிம்பாலிக் ரெப்ரசன்டேஷன் கொடுத்துருச்சு, பாரதியார் இன்னும் கொஞ்ச காலம் தான் உயிரோட இருப்பாரு அப்படிங்கறதுக்காக தான் இந்த சம்பவம் நடந்ததாக நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. இன்னும் சொல்ல போனா இதை வேற ஆங்கிள் பாசிட்டிவா பார்த்தா, பாரதியாருக்கு இன்னும் கொஞ்சம் மரணம் தள்ளி போடப்பட வேண்டும் என்று காளியே யானை மூலியமா அவரை தள்ளி விட்டுட்டு பாரதியாருடைய அந்த வாழ்நாள் காலத்தை இன்னொரு 10 மாதம் இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது. எது எப்படியோ பாரதியார் யானை மிதிச்சு இறக்கல. அவர் வந்து வயிற்றுப்போக்குனால, அதாவது டிசென்ட்ரின்னு சொல்லக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஒரு காரணத்தினாலதான் அவர் உடல் ரீதியா பல கஷ்டங்கள் பட்டு 1921ல காலமானார். இந்த தகவல் உங்களுக்கு எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறதுக்கு நிறைய ஆய்வாளர்கள் தொடர்ந்து அதை பதிவு பண்ணிட்டே வராங்க. இந்த வீடியோட நோக்கமும் அதுதான். அதனால பாரதியாரோட நலம் விரும்பிகள், கவிதைகளை நேசிக்கிறவர்கள் எல்லாருமே இந்த வீடியோவை மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.